Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட கேரள அரசு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகத்தின் உரிமையை திமுக அரசு நிலைநாட்ட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், எடப்பாடி பழனிசாமி கூறியவற்றின் விவரங்கள் என்ன? உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட அனுமதி கோரிய மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய கேரள அரசுக்கு கடும் கண்டனம் வெளியிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவர் 3 விதமான விஷயங்களை சொல்றார். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் 2006ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த தொடுத்த வழக்கு அணையினுடைய நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்ற அந்த வழக்கு பாத்தீங்கன்னா அப்ப ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் 142 அடியாக உயர்த்தி கொள்ளலாம் என்றும் அணையை பலப்படுத்தி 152 அடியை தண்ணீரை தேக்கி விடலாம் என்று அப்போது ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சதாகவும், ஆனா அதுக்கு பிறகு வந்த திமுக அரசு அதை கண்டுகொள்ளவில்லை என்றும் மீண்டும் அதிமுக 2011 வந்த பிறகு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து 142 அடி அணையுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு ஆணை பெற்றதாகவும் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தற்போது இந்த புதிய அணை கட்டக்கூடிய முயற்சிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் திமுக அரசின் செயலற்ற தன்மையால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளும் குடிநீருக்காக நம்பியுள்ள பல மாவட்ட மக்களும் இன்றைக்கு வேதனையில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இனியாவது திமுக அரசு கூட்டணி கட்சி என்று பாராமல் கும்பகர்ண தூக்கத்திலிருந்து விழித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நடவடிக்கை எடுத்து கேரள அரசின் விசமத்தனமான நடவடிக்கையை முற்றுப்புள்ளி வைக்கவும், தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டவும் முல்லை பெரியாறு அணையில் உச்சநீதிமன்ற ஆணையப்படி பேபி அணையை பலப்படுத்தி 152 அடி வரை தண்ணீரை தேக்கி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அந்த அறிக்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.